ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ரியோ திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேர்ல்ட். இனி நம்ம ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் மாடலில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு மாடல் இது. 80s 90ஸ்க்கு இப்போ அந்த மாடலில் ஹெர்க்லஸ் பிராண்ட் வந்து சுர்வீர்ன்ற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கில். இது பார்த்தா உங்களுக்கு பேட்டரியோட ஏஹெச் வந்து உங்களுக்கு 6Ah பேட்டரி. ரேஞ்ச் பார்த்தா உங்களுக்கு ஒரு 25 to 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுப்பாங்க வண்டி. பேட்டரி பார்க்க வண்டியோட கொஞ்சம் பிகராக தான் இருக்குது, ஏன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் டியோடது. ஃபுல்லாக ஒன்று அசம்பிள் எல்லாம் இங்கே தான் பண்ணுறாங்க, பஞ்சாப் லூதியானால. உங்களை மோட்டரும் பார்த்தா உங்களுக்கு 250 வாட்ஸ் ஹப் மோட்டர். நல்லா ஸ்டேடியாக இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் மோட்டர் தான் உங்களுக்கு. டார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5.1 Nm டார்க் கொடுக்கும். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். இந்த மாடலில் உங்களுக்கு ஆக்சிலேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது பார்த்தா பெடல் அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தா உங்களுக்கு பெடல் அசிஸ்டும் இருக்குது, ஆக்சிலேட்டரும் இருக்கும். ஆனால் ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதே பேட்டரி பார்த்தா உங்களுக்கு டிட்டாச்சபிள் பேட்டரி தான், நம்ம ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் வந்து சார்ஜிங் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெவல் இருக்கும். எப்பவுமே அந்த ஒரு 3 லெவல் இருக்கும் தாராளமாக ஓட்டுங்க, ட்ரை ஆகிற இருக்கும். அந்த 1 லெவலில் எப்பவுமே ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அந்த டைமில் கண்டிப்பாக சார்ஜ் போட்டே ஆகணும். சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் சார்ஜிங் டைமு. மேக்ஸிமம் 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் தாராளமாக ஓட்டலாங்க. ஒரு ரைடர்ஸ் வெயிட்டை பொறுத்து மாறும் உங்களுக்கு. அதேமாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா 120 and 130 150 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். யார் வேணால் ஓட்டலாம். டபுள்ஸ் கூட அடிச்சு ஓடலாம். அந்த அளவுக்கு டார்க் சூப்பராக இருக்கும் வண்டி. எடுது வண்டி நல்லா ஸ்டேடியாக இருக்குது. ஃப்ரேம் பார்த்தா உங்களுக்கு ஸ்டீல் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிம் ஸ்டீல் ரிம், நம்ம பழைய கிளாசிக் டைப் எப்படியோ சேம் அதே லுக்கு. இதில் நம்ம வேணும்னா சென்டர் ஸ்டாண்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரியரில் கேரியர் போட்டுக்கலாம். பெல்லு, லாக், பம்பர் என்ன வேணுமோ நம்ம பழைய வண்டி என்ன கான்செப்ட் பண்ணுறோமோ அதே பண்ண முடியும். டேனாமிலேருந்து எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். இந்த மாடல் நிறையா சேல் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இது ஒரு வீடியோ போடலாம், நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க. கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கஸ்டமைசேஷன் பண்ணுற காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 26,000 பக்கம் வந்துடும் அந்த கிட் மட்டும். நீங்கள் சைக்கிள் தனியாக பை பண்ணணும். அதேமாதிரி இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000லேயே ஃபுல்ஃபில் 21,000 கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றாங்க. பிளாக் கலர், க்ரீன் கலர் ரெண்டுமே நம்ம ஷாப்பில் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கால் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நம்பர் கேட்டுனே இருக்கீங்க. என்னோட நம்பர் நான் முன்னாடியே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.